இன்றைக்கி 1/2 கேஜி மட்டன் 1/2 கேஜி ரைஸை வச்சு நல்லா உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுருக்கேன். நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யலாம். பிரியாணி பாத்திரத்தில் 1/4 கப் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரை கைப்பிடி ஃபுல்லாக புதினா மல்லியை கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் அரை எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா அரிசி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.